ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு தாங்க படம் பார்த்தேன். ஓப்பனா சொல்ல நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுன விஷயம் இருக்குல்ல, அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ படம்லாம் பார்த்துருக்கோமே, அந்த படத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேடிவியில் வந்து நம்ம சில படம்லாம் பார்த்துருப்போம். அந்த வரவேட்டனா செலவு பார்த்தனா அது மாதிரி விரலுக்கு ஏற்ற வைக்கும் இந்த மாதிரிலாம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எமோஷன் இருக்கும். ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா ஹியூமராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த படத்தோட லைனை பேசிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட கமிட்மெண்ட், அதாவது ஒருத்தர் நார்மலான லைஃப் இருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் கொஞ்சம் ஆட் ஆகுது, அது கூட இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட். ஸோ அதனால வர பிரச்சனை, அதனால வர கடன்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், ஸோ இது எல்லாமே கஷ்டம் 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 அவ்வளோ கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பையனோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா இப்போ இது இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம், இந்த சீரியஸான விஷயத்தை வந்து எப்படி ஃபன்னாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அது வந்து உண்மையில வேற லெவலில் இருந்தது. எனக்கு எப்படின்னா அந்த பழைய நான் தான் ஆல்ரெடி சொன்னல அந்த பழைய படத்தை பார்த்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஃபீல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது இருந்தது. ஸோ இந்த குடும்பஸ்தன் இந்த படத்துக்கான வீடியோ நான் மெயினாக போடுறதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மூவி ரிவ்யூ வந்து மேபி போடுவேன் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நான் பார்த்த 2-3 படம் வந்து எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகல. இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. முதல்ல டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஏன்னா இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இது எப்படின்னா நம்ம வந்து போய் பார்த்தா ரொம்ப நம்ம கொடுக்குற காசு வந்து வீணாயிடுமோ அப்படின்னு நம்மளாம் சில பேர் யோசிக்கலாம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்தை பார்க்க போவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க வேணாம். இந்த படத்தை போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சீன் கூட நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சா, இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கேப்பா நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து கம்பல்சரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரிவீல் பண்ணல. இந்த படத்து இது அந்த ட்ரைலரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு மேபி நிறைய பேர் போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கதை என்னன்னு. கதை வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லா லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு கதை தான். ஸோ அந்த கதையை வந்து எந்த அளவுக்கு ஹியூமராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கதை சீரியஸாக சொல்லணும் ரொம்ப எமோஷனலான கதைங்க. இது இந்த மாதிரி டெலிவரி பண்ணதுனால பார்க்குற எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான ஒரு படத்துக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்கல. எல்லாருக்குமே இது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சிரிக்க வச்சாங்களே, அதுதான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். மணிகண்டன் அவரோட லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் நைட் ஆகட்டும், லவர் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர் என்ற அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தை வந்து கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் அதை பற்றி பேசின படம். ஆனால் அந்த குட் நைட் ஆகட்டும், அந்த குடும்பஸ்தன் ஆகட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை குட் நைட் பார்க்கும்போது ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி ஃபன்னான விஷயம் நிறைய இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிற விஷயம், அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபன்னாக கொண்டு போனது என்னை பொறுத்தவரை பெட்டராக இருந்தது. ஆனால் ராஜேஸ்வர் அவரோட முதல் படம் அப்படின்ற போது இந்த முதல் படத்தை இவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ மேட்ரு இதில் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக எடுத்து கொண்டு வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு ஸ்டோரி தாங்க. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னும் போது ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளேயே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பக்காவாக பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டரோட ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி கேரக்டர் ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்களோட ஆக்டிங் வந்து உண்மையிலே அது வந்து எப்படி சொல்லு நார்மலாக ஒரு படத்தை இப்போ கேரக்டர் வந்து இந்த இடத்துல தப்பாக சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டிஸ்ட்டை. அந்த ஆர்டிஸ்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து மொத்தமாக காலியாக இருக்கும். அந்த இப்போ நம்ம பார்க்கும்போது அப்பா ரோலில் இவர் பக்காவாக செட் ஆகிறாருப்பா, அதே மாதிரி மாமா ரோலில் இவர் பயங்கரமாக சூட் ஆகிறாருப்பா, அப்படி சோமசுந்தரம் சார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமா கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காருல்ல, அதை பார்க்கும்போது எப்படின்னா அந்த மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதாவது மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாமா பார்க்கும்போது செம காண்டாகும். என்னடா இருந்தாலும் இவ்வளோ வெறுப்பேற்றுறாரு நம்மள அப்படின்ற மாதிரி காண்டாகும். ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நேரில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் மாமா மேல ஒரு பயம் இருக்குல்லப்பா, அந்த மாதிரி அப்படின்ற ஃபீல்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவர் ஒரு ரோல் பிளே பண்றது இருக்குல்ல, அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க, அதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இரிட்டேட் ஆகும். ஒருத்தர் அவ்வளோ மன உடைச்சல் இருப்பான், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊசி வச்சு குத்துற மாதிரியே குத்துவார்ல, அதை பார்க்கும்போது அது எப்படி சொல்றது, அது ஃபன்னான வேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனால் உண்மையில சீரியஸான ஒரு நோட்டில் அதே இடத்துல கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும். அதான் சொல்லணும், அந்த பிஜிஎம் அந்த ஒரு அது நம்ம கனெக்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய பிளஸ் நான் பார்க்குறேன். அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த மியூசிக் டைரக்டர் தான் வைசாக். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சில்லா சில்லா சாங் இந்த கதெல்லாம் இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்களா, ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி எல்லாரும் கூடயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காருன்னு தோணுது. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஸ்டோரியை காமெடியாக கொடுத்துருந்தாலுமே அது காமெடியாக கொடுக்கறதுக்கான ஒரு காரணமாக நான் என்ன பார்க்குறேன், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்
பாசிட்டிவ் இந்த படம் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நக்கலைட்ஸ் டீம் இருக்காங்களா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களை சார்ந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ள இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தோணுது. ஏன்னா டேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ தெரியாத ஆளுங்களை கூட்டு வந்து வச்சுக்கிறது, அவங்களுக்கு பழக்கப்பட்ட இவங்க இப்படி நடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபில் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓவரால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரி இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்ல லைஃப்ல. இப்போ நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஃபேஸ் வந்து கடந்து வந்திருப்போம். அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலை அப்படின்ற போது சில பேருக்கு வேலை உடனே கிடைச்சிரும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை உடனே கிடைக்காது. வேலை தேடுவோம். எல்லார் லைஃபும் என் லைஃபையும் சேர்த்து சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வேலை தேடும் போது நம்ம சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்தவொடனே இப்போ முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த கேள்வி அவங்க ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்கன்னா எங்கப்பா வேலை செய்யற அப்படின்னு. நம்ம இன்கேஸ் அவன் மட்டும் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே மன உடைச்சல் ஆயிடும். ஐயோ என்னடா சொல்றது, இப்போ எந்த வேலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே மன உடைச்சல் ஆயிடும். அதே மாதிரி அந்த இடத்துல வேலையில் இருக்கும், ஆனால் அந்த வேலை சரியான வேலை இல்லை, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை இல்லை அப்படின்னும் போது அதை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடும். ஏன்னா அவங்க அதை வச்சு ஒரு டாபிக் என்னப்பா இந்த வேலையை செய்யற, நீ படிச்சது இதானே, எதுக்கு இதை செய்யற அப்படின்னு நம்ம நோண்டி கேட்பாங்க. இன்கேஸ் அங்கே எந்திரிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே குசுன்னு பேசுவாங்க. அந்த எலமெண்ட்ல இந்த படத்துல வந்து பார்க்க முடியுது. அதாவது இப்போ ஒரு சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க, அந்த இடத்துல வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்னா அதுதாங்க டாபிக். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கடலை போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டர் கிடைக்கும் போது அது யார் எந்தெந்த ஆங்கிள்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்படிலாம் ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசுவாங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்மானம், அதாவது இப்போ எனக்கு வந்து ஜாப் முக்கியம் தான், இருந்தாலும் இந்த இடத்துல வந்து எனக்கு தன்மானம் ரொம்பவே முக்கியம்பா அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவான், இந்த இடத்துல வேற வழி இல்லை, நீ கொஞ்சம் இறங்கி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வரும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையிலே பயங்கரமாக நிறைய பேர் கனெக்ட் ஆகிற விஷயம். ஏன்னா நான்லாம் என்னோட லைஃப்பில் ஓப்பனாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், ஒரு அண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி அவர் வந்து ரொம்ப கமிட்மெண்ட்ல இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து அந்த இடத்துல கேட்பேன், எப்படி ப்ரோ இதெல்லாம் உங்களால் முடியுது, எப்படி அதெல்லாம் தாங்குறீங்க, அந்த இவ்வளோ பேசுறானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். கமிட்மெண்ட் வந்தால் எல்லாமே மாறும்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கமிட்மெண்ட் இப்போ மேரேஜ் லைஃப்பில் போயிட்டு அந்த மாதிரி, ஏன்னா அவருக்கு அப்பயே கல்யாணம் ஆகி அந்த மாதிரி இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேரேஜ் லைஃப்பில் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ படத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ல இருந்து ஒரு மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் வெளியே வந்து ரிவ்யூ கேட்பாங்களே, ஸோ அதில் வந்து நான் அந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, ஓகே எப்படி கனெக்ட் ஆகி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க பாருங்க. ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு கனெக்ட் ஆகிறத விட கல்யாணம் ஆகிட்டு அதில் இந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பொண்டாட்டி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். இதில் நடுவில் இந்த ஜாப்லெஸ் லைஃப், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமிச்சது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அதுதான் பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தோட வெற்றியாக நான் என்ன பார்க்குறேன்னா மொத்தமாக எல்லார் லைஃப்லையும் நடந்த ஒரு விஷயம். இது ஒன்று எப்படி சொல்லுது, ஒரு மாசான ஒரு படம், அதாவது நம்ம நார்மல் லைஃப்பில் நடக்காத ஒரு கதை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நார்மல் லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயத்தை அதை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கலாம், எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நினச்ச விஷயம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான மேட்டர், அந்த மூவி ரிவ்யூ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே. ஸோ அப்பயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிற படத்தை மட்டும் தான் போடும். ஸோ அதனால தான் இது பாசிட்டிவ் மட்டும் பேசுகிறேன்னா, எனக்கு பிடிக்காத படம்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னும் போது அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா அதை வந்து ஒரு 4 பேர் போய் பார்க்கலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு எஃபர்ட்டுங்க, ஒரு சினிமான்றது அவ்வளோ பெரிய எஃபர்ட். ஸோ அதில் பற்றி போகிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச படம், இதில் வந்து இந்த எலமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு அப்படின்றதுக்கோசம் இந்த வீடியோ போடுறேன். 2 நாள் கழிச்சு போகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா ரிவ்யூனா உடனே தான்டா போகணும் அப்படின்னு இது ரிவ்யூவாகவே எடுத்துக்காதீங்க, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதில் என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது, நான் சொன்ன மேட்டர்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு பிடிச்ச படம் உடனே நீங்க போடணும், அதாவது எப்படி சொல்றது, இமிடியேட்டா ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்தது உடனே போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரிவ்யூ பண்ணணும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மேக்ஸிமம் நான் ட்ரை பண்றேன். பை பை.